கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். அவரது பாலிய நினைவுகளுக்கு சொந்தமான கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் கிராமத்தின் தற்போதைய நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நான் பச்சை தமிழன். எங்க மூதாதையர் அப்பா எல்லாம் வந்து நாச்சிக்குப்பம் கிருஷ்ணகிரியில பிறந்தது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள நாச்சிக்குப்பம் கிராமம் தமிழகம், கர்நாடகம் மற்றும் ஆந்திராவின் எல்லைகள் ஒட்டி செல்லும் இந்த கிராமத்தில் சுமார் சௌராஷ்டிர மொழி பேசும் 500 மராட்டிய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினிகாந்தின் தாத்தா, பாட்டி ஆகியோர் இந்த கிராமத்தில்தான் வசித்து வந்தனர். ரஜினிகாந்த் 5 வயதை எட்டும் வரை அவரும் இதே ஊரில்தான் வசித்திருக்கிறார். இந்த கிராமத்தில் வசிக்கும் பல குடும்பத்தினர் ரஜினிகாந்திற்கு உறவினர்களாகவே உள்ளனர். அவரு வந்து எங்க சொந்தக்காரன் பங்காளி ஆகணும். பங்காளியான எப்படி என்ன ஆச்சுன்னா, அவரு சித்தப்பா மகளுக்கு பேரனுக்கு என் மகளுக்கு கொடுத்துருக்கிறேன், பெரிய பொண்ணுக்கு. அதெல்லாம் உறவு எங்களுக்கு இந்த சொன்னது அண்ணன் தம்பிக்கு உறவு. ரெண்டாவது அவரு அப்பா அம்மாலாம் இங்கே தான் பிறந்தது. அவர் சின்ன வயசு இங்கே தான், சின்ன வயசுல வந்துட்டு பெங்களூருக்கு போயாச்சு. அப்புறம் பிறகு 40 வருஷம் மேல இருக்கும் இதுக்கு சென்னைக்கு போயிட்டு அவரு. ரஜினிகாந்தின் தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த பூர்வீக வீடு இடிந்த நிலையில் தரைமட்டமாக கிடைக்கிறது. இதே வீட்டிலும் தெருக்களிலும் தான் தனது பால்ய காலங்களில் ஓடி விளையாடி இருக்கிறார் ரஜினிகாந்த். சில ஆண்டுகளுக்கு பின் கர்நாடக மாநிலம் சோமனஹல்லிக்கு இடம்பெயர்ந்தார் ரஜினிகாந்தின் தந்தை ராணுஜி. பெங்களூர்ல வந்து தளி பெங்களூர் பிரைவேட் வண்டியில கண்டக்டர் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிடிஎஸ்ல சேர்ந்தாரு. பிடிஎஸ்ல வேலை செஞ்சுட்டு அங்கே பெங்களூர்ல அவர் அண்ணா சத்யநாராயணா, அவர் அக்கா தங்கச்சி எல்லாம் 4 பேர் இருந்தாரு. எல்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. ரஜினிகாந்தின் பேச்சுக்களில் அவ்வப்போது தங்களின் கிராமத்தின் பெயரை குறிப்பிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் நாச்சிக்குப்பம் வாசிகள். அப்பப்போ அவர் வந்து நாச்சிக்குப்பம் சொல்றது ரொம்ப பெருமை இருக்கு எங்களுக்கும். இவர் இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாரான நம்பிக்கையோட நாங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அவருக்கு நல்லது செய்யட்டும், கடவுள் நல்லது செய்யட்டும்.